நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். இறைவனுக்கு நன்றியாகவும் பிள்ளை கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் தீபக் கில்டா மிச்சல் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஜெயமேரி பெலவேந்திரன் கப்ரியேல் மரி லூயிஸ் சவியே இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அனுஷியா ஜோஸ்பின் 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாட்சிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிழும் காலமிது, அல்லேலூயா பாடுவோம். சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். கல்லறை கலக்கம் கலைந்து விட்டது, கடவுளின் மேல் உயிர்த்து விட்டார். உயிர்த்த இயேசு உலகை எல்லாம் ஆட்சி செய்யவே, உள்ளமெல்லாம் உவகையாலே பொங்கி வழியுதே. பாடி மகிழும் காலமிது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். விதைக்கப்பட்ட கோதுமை மணி, விதைக்கப்பட்ட கோதுமை மணி விளைந்து கொழும்புதே. இடிக்கப்பட்ட கோவிலும் 3 நாளில் எழுந்ததே. விதைக்கப்பட்ட கோதுமை மணி விளைந்து கொழுங்குதே. இடிக்கப்பட்ட கோவிலும் 3 நாளில் எழுந்தது. ஒதுக்கப்பட்ட கல்தானே மூளைக்கல்லாய் அமைந்தது. ஒதுக்கப்பட்ட கல்தானே மூளைக்கல்லாய் அமைந்தது. சாவை நீக்கி வாழ்வு தந்த உயிர்ப்பிலாவு வாழவே. பாடி மகிழும் காலம் இது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட
நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உமது வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவரும் உமது மீட்பின் ஊற்றுமாயவர்களிடம் எம்மை அழைத்து செல்வீராக. இவ்வாறு திருமொழிக்கினால் புது பிறப்பு அடைந்த நாங்கள் எங்கள் மீட்பின் தகுந்த மாட்சிமையில் வரும்போது பேறு பெற்ற சகோதர சகோதரர்களாய் இருக்க அணி செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 9 முதல் 18 முடிய. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓர் ஆண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்தபோது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழிபாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சுஸ்தைனை பிடித்து
நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்துவில் உள்ள சகோதர சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு தம் நேர்த்திக் கடனை நிறைவேற்ற குங்கிரேயா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 47 1-6 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே அனைத்துலகின் வேந்தர் என்றும் நீரே. ஆண்டவரே அனைத்துலகின் வேந்தர் என்றும் நீரே. மக்கள் இனங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதலுக்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. ஆண்டவரே அனைத்துலகின் வேந்தர் என்றும் நீரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்பு கோரும் யாக்கோபின் பெருமையாகும். பல்லவி. ஆண்டவரே அனைத்துலகின் வேந்தர் என்றும் நீரே. ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரே அனைத்துலகின் வேந்தர் என்றும் நீரே. ஆண்டவரே அனைத்துலகின் வேந்தர் என்றும் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமையடைய வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையே பெற்றெடுக்கும்போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின் உலகில் ஒரு மனிதர் உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால்
தன் வேதனை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயர் உறுவீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாட்களில் நீங்கள் என்னிடம் எதை கேட்டாலும் எதையும் அந்நாட்களில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கே புகழ். அன்பார்ந்தவர்கள், இன்றைய முதல் வாசகத்திலே புனித சின்னப்பருடைய காட்சி ஆகமத்தை பார்க்கின்றோம். இயேசு அவருக்கு காட்சி கொடுத்து இந்த நகரம் கொரிந்து நகரத்தை பற்றி சொல்லுகின்றார். இந்த நகரத்தில் எனக்காக மக்கள் இருக்கின்றார்கள், போதித்து கொண்டே இரும், தைரியமாயிரு, கைவிட்டு விடாதே என்று ஊக்கம் கொடுக்கின்றார். ஆண்டவர் சின்னப்பருக்கு குறைந்தது 2-3 தடவை காட்சி கொடுத்து அவருக்கு ஊக்கம் கொடுப்பார். ஏனென்றால் அன்றைய தினத்தில் அவர் கடுமையான துன்பங்களை அனுபவிப்பார் என்று அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். கொரிந்து நகரம் என்பது யூதர்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடம். அவர்களுக்கு அது தலைமை பீடம். கிரேக்கர்கள் மற்றவர்கள் இருக்கின்ற இடத்திலே கல்லியோ என்று சொல்லக்கூடிய கவர்னர் ஆட்சி பீடம். அதே சமயத்தில் யூதர்களுக்கு புனித சின்னப்பெருமையிற்கு வருத்தம். எந்தெந்த இடத்தில் அவர் போய் போதிக்கின்றாரோ அந்தந்த இடத்திலெல்லாம் யூதர்கள் கூட்டமாக சென்று சின்னப்பருக்கு விரோதமாக மக்களை தூண்டிவிட்டு தடியால் அடிப்பதும் கல்லால் அடிப்பதும் யூதர்களுடைய வழக்கமாக இருந்தது. கொரிந்து நகரிலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கல்லி என்ற அந்த கவர்னரை கையில் வைத்து கொண்டு சின்னப்பர் தப்பான ஒரு வேதத்தை போதிக்கின்றார். ஏனென்றால் ரோமியருக்கு யூத மதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதிகாரபூர்வமானது. ஆகவே அதுக்கு விரோதமாக யாரும் செயல்படக்கூடாது. ஆகவே புனித சின்னப்பர் ஒரு புதிய வேதத்தை போதிக்கின்றார், இதோடைய சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார் என்று கலிலேயிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ என்ன செய்கிறாரு? ஒரு பொதுக்கூட்டம் கூட்டுறாங்க. கலிலேயும் மற்ற எல்லாரும் யூதர்கள் அங்கே சின்னப்பரை கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. அங்கே வந்து கலிலேயை பார்த்தார். அவர் என்ன நினைச்சார்னா, ரோமியருடைய சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் இருக்கும் என்று ஆராய்ந்து பார்த்தார். கலிலேயை பார்த்தார், ரோமியருடைய ஆட்சியை பற்றிய பிரச்சனையே கிடையாது. யூதர்களுடைய மதத்தை சார்ந்த வார்த்தைகள் அவர் பொறுத்து வந்து தாங்க, இது உங்களை சேர்ந்த விஷயங்கள் இருக்காங்க, ஓடி போனான்னு சொல்லி எல்லாரையும் மன்றத்தை விட்டு துரத்துறார். யூதர்கள் அங்கே நிற்காதீங்க, ஓடி போகிற மன்றத்தை விட்டு போயிடுறார். இயேசு மட்டும் இருக்கிறார், அங்கே இருக்க மற்றவங்களாம் இருக்கிறாங்க. அந்த யூதர்கள் வெறி கொண்டு அங்கே இருக்கின்ற அதுவும் ஜெபக்கூட தலைவனை அடிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து எச்சரிக்கை கொடுத்தது மட்டுமல்ல, ஊக்கம் கொடுத்தது மட்டுமல்ல, சின்னப்பருக்கு எங்கெல்லாம் துன்பம் வருகிறதோ அங்கெல்லாம் துணை நிற்கின்றார். யூதர்களுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகின்றார், என் பெயரால் எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த என் பெயரால் என்ற அந்த வார்த்தை, இயேசு நாம் எந்த ஜெபத்தை செய்தாலும் எதை செய்தாலும் நாம் சொல்வது அவருடைய பெயரால் ஆமென், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஜெபத்தையும் நாம் முடிக்கின்ற பொழுது இயேசுவின் பெயரால் என்று தான் நாம் முடிப்போம். ஆகவே இயேசுனுடைய பெயரை வைத்து தான் நாம் ஜெபிக்கின்றோம். அதுதான் தந்தைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். சின்னப்பர் போதித்தது போன்று இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரை நான் அறியேன். அவருடைய பெயருக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று கூறியது நம் எல்லோருக்கும் பாடமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகின்றார், துன்பம் இருக்கின்ற பொழுது தான் ஒரு புது வாழ்வு பிறக்கின்றது. எவ்வாறு ஒரு தாய் வேதனைப்படுகிறாள்,
குழந்தையை ஈன்றெடுக்கின்றாள். ஆனால் மகிழ்ச்சியாக அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்றாள். தாயினுடைய அந்த மகிழ்ச்சி, ஒரு குழந்தை பிறந்தது என்ற மகிழ்ச்சியினால் எவ்வாறு துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அதே போன்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அவருடைய வேதனைகள், பாடுகள் அத்தனையும் சொல்லி தன்னுடைய பாடுகளின் வழியாகத்தான் உலகம் மீட்கப்பட்டது என்பதை சொல்லி அதே பாடுகளை நாம் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் பாவத்தை மேற்கொள்வதிலும் புது மனிதர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக பிறப்பதிலும் இந்த வேதனை நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் தேவை. நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களும் கஷ்டங்களும் தான் நம்மை தூய்மைப்படுத்தி வலிமைப்படுத்தி கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றுகின்றது. என்னை தந்தே என்றும் இந்த பணிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே என்றும் இந்த பணிவாழ்வை ஏற்றிடுவார். அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே அரவணைக்கும் கருத்தேறி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழ்வேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழ்வேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடி புவி மாத வாழ என் வாழ்வை பலியாகுவேன். உந்தன் பலியாக என்னை தந்தேன். என்னும் எந்தன் பலிவாழ்வை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளும்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்று கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவுற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும்
இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்ற திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலம் பெறும். இதையாவது உண்மையாகும்.
வந்தார். அவர் என்றுமே வாழ்வார். அவர் என்றுமே வாழ்வார். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே, இதையானவது ஒன்றார். அவர் என்றுமே வாழ்வார். அவர் என்றுமே வாழ்வார். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். இன்று மாலை 5 மணிக்கு வணக்க மாதாவின் ஜெபமாலையும், அதனைத் தொடர்ந்து 6 மணி முதல் 8 மணி வரை நற்கருணை ஆராதனை நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற்றுச் செல்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமது பரிவிரக்கத்தால் நீர் மற்றும் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளமை வேண்டுகின்றோம். அதனால் ஒரு தருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பினால் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார், 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 உயிர்த்தெழுந்தார் நம் ஆண்டவர் இயேசு. இயேசு, இயேசு உயிர்த்தெழுந்தார். சிலுவை சாவில் இருந்து வாழ்வை தந்தார். அல்லேலூயா. வெற்றி சின்ன சிலுவை வெல்வோம் உலகை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா உயிர்த்தெழுந்தார் 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 நம் ஆண்டவர் இயேசு 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 உயிர்த்தெழுந்தார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.